ஷின்சான் இந்த பீச்ல விளையாட எவ்வளவு ஆர்வமா இருக்கா? ஷின்சான் ஸ்விம் பண்றதுக்கு முன்னாடி வார்ம் அப் பண்ணு. ஓகே. 1 2 3 4 5 6 7 8 1 2 3 4 போதும். பாத்தீங்களா ஹரி, எல்லாரும் எவ்வளவு சூப்பரா ஸ்விம் பண்றாங்கன்னு. வரியா நாமளும் ஸ்விம் பண்ணலாம்? ஓகே. டென்ஷன் ஆகாத மிச்சி, இது இந்த ஊரோட ஸ்பெஷல் குக்கும்பர். குக்கும்பரா? ஆமா மிச்சி, இது இந்த ஊர்ல மட்டும் தான் இருக்கும், வேற எங்கேயும் உன்னால பார்க்க முடியாது. அப்படியா? ஷின்சான் நீ அங்க என்ன பண்ணிட்டு இருக்க? குளிக்க விட மாட்டீங்களா என்ன? நான் என்ன சொல்லிட்டேன், எங்க அம்மா ரிவர்ஸ் கியர்ல ஓடுறாங்க. உல்டா ஓட்டத்துல ஓட்ட பந்தயமா? உங்க அம்மா பயந்து போய் ஓடுறாங்க. அது கூட இதெல்லாம் எதுக்கு உடம்புல மாட்டி வச்சிருக்க? கடல்ல தூக்கி போடலாமா? இந்த ரெண்டையாவது வீட்ல கொண்டு போய் வச்சுக்கலாமா? இதெல்லாம் நம்ம வீட்டுக்கு எடுத்துட்டு போக கூடாது. ஒழுங்கா எல்லாத்தையும் கொடு. ஷின்சான் மரியாதையா கொடுத்துரு. வேணாம். அம்மா ஏமா அப்படி பண்றீங்க? எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க. அப்படி கிரத மாதிரி ஒட்டிக்கலாமா? சொன்னா கேட்க மாட்டேன். ஷின்சான் இதெல்லாம் நம்ம ஊர்ல வளர்க்க முடியாது, ஏன்னா நம்ம ஊர்ல கடல் தண்ணி இல்லையே. கடல் தண்ணி இல்லைன்னா அப்ப இந்த ஊர்ல வளர்க்க முடியாதா? அப்படின்னா கடல் இருக்கிற ஊருக்கு நாம ஓடிடலாம்ப்பா. வாய மூடு. சரி அத கொடு. தரமாட்டேன். இது வீட்ல வச்சு அழகா வளர்க்கலாமா? சூப்பரா இருக்கும்மா. அப்பாதான் சொல்றாருல, அதை வளர்க்க முடியாதுன்னு. அப்புறம் என்ன? ஷின்சான் அது எல்லாத்தையும் கடல்லயே தூக்கி போட்டுரு, இல்லன்னா அது எல்லாம் அப்படியே வாடி கெட்டு போயிடும், புரியுதா? வாடி கெட்டு போயிடுமா? வானா இங்கே இருந்துக்கோனா. பாய், நான் அப்புறம் வந்து பாக்குறேன். இந்த பீச்லயே வீடு கட்டணும் சொல்ல போல இருக்கு. பயணிகளுக்கு ஒரு அறிவிப்பு, இன்னைக்கு நாம சப்மரீன் டூர் போக போறோம். என்ன மரீன் டூர்? சப்மரீனா? சப்மரீன்னா கடலுக்கு அடியில போற ஒரு கப்பல். உன்கிட்ட கூட ஒரு சப்மரீன் பொம்மை இருந்தது ஷின்சான். யாருக்கு தெரியும்? மசா கொண்டு போயிருப்பான். அம்மா தண்ணிக்குள்ள கப்பல் போயிடுச்சு. அதனாலதான் இது பேரு சப்மரீன். கடலுக்கு அடியில எவ்வளவு சூப்பரா இருக்கு பாத்தியா? பயப்படாத ஷின்சான், இங்க நமக்கு எதுவும் ஆகாது. தண்ணி வந்துச்சுன்னா? தண்ணி வந்துற போது. இவன் எப்படி பயப்படுறான் பாரு. விளையாடாதீங்க ஹரி. அங்க பாருங்களேன், எவ்வளவு அழகான மீன்கள். அப்படின்னு இருக்கிறதுல சூப்பரா 2 புடிச்சு போடுங்க. அதோட மூக்கு எப்படி இருக்கு பாரு. ஷார்ப்னர்ல வச்ச பென்சில் மாதிரி இருக்குமா? இல்ல. மிச்சி, ஷின்சான் அங்க பாருங்க, ஃபிஷ்க்கு டிஷ் வைக்கறாங்க. ஒண்ணா எவ்வளவு அழகா நீச்சல் அடிக்கிறாங்க பாரு. ஹாய் சொல்லு. இதுக்கு தான் நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். இது ஷாப்பிங் டைம். இங்க வந்து ஷாப்பிங் பண்றது மட்டும் தான் உன் எய்மா மிச்சி? வேற என்ன எய்ம் இருக்கும் ஹரி? சரி வா, நாம இப்படி போலாம். ஒரு 30 பாக்ஸ் சாக்லேட் பேக் பண்ணிடுங்க. அப்புறம் இந்த பொம்மையில ஒரு 15 பேக் பண்ணிடுங்க. அப்புறம் முக்கியமா கடையே வாங்கிட்டு வா போல இருக்கு. பேக் பண்ணிடுங்க. பர்ஸ் டர்னி கிளிய போதே தெரிஞ்சு போச்சு. அவ்வளவுதானா இல்ல வேற ஏதாவது வாங்கணுமா மிச்சி? அங்க ட்ரை ஃப்ரூட்ஸ் கம்மியான விலையில கிடைக்குது. சீக்கிரம் வாங்க போலாம். நைனா அம்மாக்கு மட்டும் தான் ஷாப்பிங்கா? ஏன் நல்லா பண்ண மாட்டேனா? என்னப்பா? சரி போ, விலை கம்மியா இருக்க பொருளா பார்த்து வாங்க. ஓகே, விலை கம்மியான சாமான பார்த்து வாங்கணும். என்ன வேணும் தம்பி? எனக்கு இந்த ஒழுங்காற்ற பொம்மை வேணும். இத நான் gift wrap பண்ணிடவா? நோ ஷாப்பிங். My family no money. ரோஷினாக்கா மேடம்க்கு வாங்கி கொடுக்கலான்னு பார்த்தேன். ஷாப்பிங் டைம் முடிஞ்சிடுச்சு. சந்தோஷம். இந்த ட்ரிப்புக்கு வந்ததுக்கு உங்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. நாங்க தான் உங்களுக்கு நன்றி சொல்லணும். ரொம்ப தேங்க்ஸ் சார். பரவாயில்ல ஹரி, நாமளும் ஷின்சானோட சேர்ந்து இன்னொரு தடவை டூர் கைடுக்கு பாய் சொல்லிடுவோம். நாங்க போயிட்டு வரோம். டாடா. அம்மா நான் இங்கே இருந்துக்கிறேன்மா. இல்ல என்ன விடுங்க, நீ தான் ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் இந்த ஊர்லயே இருந்துக்கிறேன், என்ன விட்டுருங்கம்மா ப்ளீஸ்மா. எனக்கும் இங்க தங்கணும்னு ரொம்ப ஆசையா தான் இருக்கு ஷின்சான். எனக்கும் தான். அடுத்த தடவை இந்த ஊருக்கு போகணும்.